இன்ஸ்டா மில்லியனியர் எபிசோட் 10. சரியான நேரத்தில் போலீஸ் அங்கே வந்து கிஷோரின் சட்டையை பிடித்து, டேய் என்ன பெரிய ரவுடியா என்று அவனை இழுத்து கொண்டு செல்ல, மலர் பின்னாலேயே ஓடி வந்து, இன்ஸ்பெக்டர் அவனுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, பிரச்சனை செஞ்சது அந்த 3 பேர் தான் என்று ஹோட்டல் உள்ளே அடிவாங்கி படுத்திருந்தவர்களை காட்ட, அவள் பேச்சை கேட்காமல் கிஷோரை ஜீப்பில் ஏற்றினார்கள். மலர் கிஷோரையே பார்த்தாள். சாரி, என்னால் தான் எல்லாமே என்று அவள் கூற, நீ வருத்தப்படாத மலர், நான் வந்துடுவேன், எனக்கு எதுவும் ஆகாது, நீ பத்திரமா ஹாஸ்டல் போ என்று கூறினான் கிஷோர். ஏய், அவனை பார்க்கணுன்னா ஜெயிலுக்கு வா, அங்கே தான் இனிமேல் அவன் இருப்பான் என்று அந்த இன்ஸ்பெக்டர் மலரிடம் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் பேச, கிஷோர் கோபமாக அந்த இன்ஸ்பெக்டர் நேமை அவருடைய சட்டையில் கவனித்தான். பின் ஜீப் அங்கிருந்து கிளம்ப கிஷோர் அங்கிருந்த யாருக்கும் தெரியாமல் வேதாச்சலத்திற்கு கால் செய்தான். ஹலோ என்று வேதாச்சலம் கூற, ஆனால் கிஷோர் எதுவும் பேசவில்லை. அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இன்ஸ்பெக்டர் காளிங்கா, என்னோட வார்த்தை தெரியாம என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அங்க தப்பு செஞ்சது நான் இல்லை, எதுவுமே விசாரிக்காம என்ன பிடிச்சிட்டு வந்தா என்ன அர்த்தம் என்று கிஷோர் அந்த இன்ஸ்பெக்டரிடம் கேட்டான். அதுவே வேதாச்சலத்திற்கு போதுமானதாக இருக்க காலை கட் செய்து விட்டு வேறு சில ஆட்களிடம் பேசினார். என்ன அர்த்தம் நான் கேட்குற, உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பிடிக்கல, அதான் அரெஸ்ட் பண்ணேன், இன்னும் உன்னை ஜெயிலில் தள்ளி இல்லாத கேஸெல்லாம் உன் மேலே போடுவேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று கூறி இன்ஸ்பெக்டர் சிரித்தார். கிஷோர் அவரை பார்த்து, அடுத்து உனக்கு ஒரு கால் வரும், அந்த காலை நீ பேசி முடிக்கும் போது உன் முகத்தில் இருக்கிற சிரிப்பு அடங்கிரும் என்று எச்சரிக்கும் குரலில் கூறினான். அதை கேட்டு காளிங்கா சிரித்துக்கொண்டே அந்த ஜீப்பில் இருந்த மற்ற போலீஸ்காரர்களை பார்த்து, இவன் பேசுறத பாத்தீங்களா, அடுத்த வேலை சோத்துக்கே வக்கில்லனாலும் எவ்வளோ திமிரா பேசுறான்னு என்று சொல்லிக்கொண்டே இருக்க அவருடைய மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. காளிங்கா முகத்தில் சிரிப்பு அடங்கி போனது. கிஷோரை பார்த்துவிட்டு காலை அட்டன் செய்து, சார் என்று கூறினார். எதிர் திசையில் யாரோ பேசினார்கள். நீ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது கிஷோர் ஆதித்யா குடும்ப வாரிசு, நீ ஏதாச்சும் அவர்கிட்ட தப்பா நடந்திருந்த உன்னோட போலீஸ் வேலையே உனக்கு இருக்காது என்று ஒரு உயர் அதிகாரி அவனை மிரட்டினார். சார், தெரியாம பண்ணிட்டேன், அவர்கிட்ட நானே பேசிடுறேன் சார், புள்ள குட்டிக்காரன், வேலை இல்லாம பண்ணிடாதீங்க என்று பேசிவிட்டு காளிங்கா கிஷோரை பார்த்து, சார் நீங்க என்று பேச, அதெல்லாம் தேவையில்லை என்று கிஷோர் கூறினான். சார், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு அவ்வளோதான், என்னோட வேலை போயிடும், எனக்கு 2 பசங்க இருக்காங்க என்று காளிங்கா கூற, ஓம் பையனை யாராச்சும் பிடிச்சி பொய் கேஸ் போட்டா என்ன செய்வ என்று கேட்க காளிங்கா பாவமாக அவனை பார்த்தார். உன்னோட 2 பசங்களுக்காக உன்னை விடுறேன் இன்ஸ்பெக்டர் காளிங்கா, உங்களை கவனிச்சுட்டே இருப்பேன், இது மாதிரி விசாரிக்காம எவனையும் அரெஸ்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், உன் வேலை உனக்கு இருக்காது என்று மிரட்டி விட்டு, என்னை நான் சொல்கிற இடத்துல ட்ராப் பண்ணுங்க என்று கட்டளையிட்டான். கண்டிப்பாக சார், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்று காளிங்கா இப்போது கிஷோருக்கு அடிமை மாதிரி பதிலளிக்க, ஜீப்பில் இருந்த மற்ற போலீஸ்காரர்கள் அங்கு நடக்கும் எதுவும் புரியாமல் பார்த்தார்கள். அதே நேரத்தில் மலர் கிஷோரை நினைத்து வருந்தி கொண்டே தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். கிஷோரிடம் அடி வாங்கிய மூவரும் அவளை வந்து திரும்பி தாக்கலாம் என்ற பயமும் அவளுக்கு இருந்தது. அப்போது அவளுடைய மொபைலுக்கு அழைப்பு வந்தது. உன்னையும் பாய் ஃப்ரெண்டையும் பழி வாங்கியே தீர்வோம், பை டெவில் கேங் என்று மெசேஜ் வந்திருக்க, அதை பார்த்து அவளின் இதயம் படபடத்தது. அப்போது பின்னால் ஏதோ வண்டி சத்தம் கேட்க, கிஷோரை அழைத்து சென்ற அந்த போலீஸ் ஜீப் தான் இப்போது அவளை நோக்கி வந்தது. அதை கண்டதும் மலர் பதட்டமானாள். ஆனால் அவர்கள் கிஷோரை இறக்கிவிட்டு சென்று விட்டனர். அவனை பார்த்ததும் மகிழ்ச்சியில் கட்டி பிடித்து கொண்டாள் மலர். கிஷோர், நான் ரொம்ப பயந்துட்டேன், அவங்க உன்னை ஒன்றும் பண்ணலையே என்று கேட்க, இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் தான் சொன்னேன்ல நான் வந்துடுவேன்னு என்று கூறிய கிஷோர் அவள் கைகளை பிடித்து நடந்தான். கிஷோர், உன்கிட்ட அடி வாங்கின அந்த 3 பேரும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க என்று கூறிவிட்டு, உன்னையும் உன் பாய் ஃப்ரெண்டையும் பழி வாங்கியே தீருவோம், பை டெவில் கேங் என்று மெசேஜை காட்ட, டெவில் கேங்கா என்று சொல்லி கிஷோர் சத்தம் போட்டு சிரித்தான். கிஷோர், சிரிக்கிற விஷயம் இல்லை இது, அந்த டெவில் கேங்ல நம்ம காலேஜில் இருக்கிற நிறைய பணக்கார பசங்க பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி டாட்டு போட்டு ட்ரக்ஸு பைக் ரேஸ்ன்னு சுத்திட்டு இருப்பாங்க, அவங்களால தான் நம்ம காலேஜுக்கு வர நிறைய ஏழை ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி போயிட்டாங்க என்று மலர் கூற, கிஷோர் அவளை பார்த்து, ஓகே, அவங்கள பார்த்துக்கலாம், நீ எதுவும் பயப்படாத என்று கிஷோர் கூறினான். மனதிற்குள், இந்த டெவில் கேங் பற்றி இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே, அவனுங்களுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்று மனதில் நினைத்து கொண்டான். சிறிது நேரம் இருவரும் அமைதியாக நடந்து கொண்டே செல்ல, கிஷோர், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்று மலர் கேட்க, என்ன வேணுமோ கேளு என்று கூறினான் கிஷோர். ஹாஸ்டலில் அந்த டெவில் கேங்கை சேர்ந்த பொண்ணுங்க சிலர் இருக்காங்க, அவங்களால தான் எனக்கு இதுவரை நிறைய பிரச்சனை வந்திருக்கு,
எனக்கு வெளியே ஒரு வீடு பார்த்து தரியா? நான் ரெண்டை எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிக்குவேன் என்று மலர் உதவி கேட்டாள். இதிலேயே அவர்களால் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் என்பதை கிஷோரால் உணர முடிந்தது. ஓகே, இன்னைக்கு போய் நிம்மதியாக தூங்கு. உன்னை அந்த டெவில் கேங் கோமாளிங்க நெருங்கினா ஒரே ஒரு மிஸ்ட் கால் மட்டும் கூட, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிய கிஷோர் தொடர்ந்து, உனக்கு சீக்கிரமே வீடு பார்த்துட்றேன், கவலைப்படாத என்று சொல்லவும் தான் அவளுக்கு நிம்மதியானது. மலர் ஹாஸ்டல் வரை வந்து அவளை அங்கே விட்டுவிட்டு கிஷோர் நடந்தே அவனுடைய ஹாஸ்டல் அறைக்கு சென்றான். மலர் அவளுக்கு தங்க வீடு ஒன்று பார்க்க சொல்லி கேட்டதை நினைத்தவன், மலருக்கு அதை விட அதிகமாக ஏதாச்சும் செய்யணும், பேசாமல் அவளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துடலாம், பெரிய வீடாக பார்த்துட்டா அவளுக்கு பாதுகாப்பாக நானும் கூட தங்கிப்பேன் என்று நினைத்து கொண்டே தூங்கினான். மறுநாள் வழக்கம் போல இல்லாமல் கிஷோர் முன்பாகவே காலேஜ் சென்றான். அவனுடைய தோழி நித்யாவிடம் அந்த டெவில் கேங் பற்றி கூறினான். அதை கேட்டதும், டெவில் கேங்கா என்று கூறி சிரித்தாள் நித்யா. மொத தடவை இந்த பேரை கேட்டு நானும் ஒன்ன மாதிரி தான் சிரித்தேன். ஆனால் நம்ம காலேஜ் பணக்கார பொண்ணுங்க பசங்கன்னு அந்த கேங்கில் நிறைய பேர் இருக்காடுங்க என்று கிஷோர் கூறிக்கொண்டே ஒரு திசையை பார்க்க, அங்கே ஒருவன் நீண்ட நேரமாகவே கிஷோரையே கவனித்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதுவும் செய்யவில்லை. நம்ம காலேஜில் எல்லாருமே பணக்காரனுங்க தான் என்று நித்யா கூறினாள். அவனுங்களுக்கு நான் எப்படியோ டார்கெட் ஆயிட்டேன், எப்படியும் அவனுங்க என்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க என்று கூறினான். இருவரும் அப்படியே பேசிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்து கேன்டீன் சென்றார்கள். அப்போது கிஷோர் மீண்டும் பார்த்தான். தூரத்தில் ஒருவன் தன்னை பின்தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வந்ததை கவனித்த கிஷோர், நித்யா நீ இங்கே இரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றான். அவன் செல்லும் முன் அவனை கவனித்துக் கொண்டிருந்தவன் மாணவர்கள் கூட்டத்தில் கலந்து மறைந்து போனான். அதை பார்த்த கிஷோர் மனதில் பல எண்ணங்கள் ஓடியது. ராயல் பேங்க்ல என்ன சிலர் விசாரிச்சிருக்காங்க, அப்புறம் இந்த டெவில் கேங் கோமாளிங்க, இதில் யாரா இருக்குவன், ஏன் என்னை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் என்று நினைத்தவன் யோசனையோடையே அங்கிருந்து சென்றான். அதன் பின் அன்றைய காலேஜ் முடிய கிஷோர் அவனுடைய பைக்கில் நகரத்தின் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சென்றான். அந்த கம்பெனியில் மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து ஃப்ளாட் வாங்குவார்கள். அந்த கம்பெனியில் சிட்டியின் எந்த பகுதியில் வீடு வேண்டுமென்றாலும் உடனே கிடைக்கும்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருவார்கள். மலருக்காக வீடு வாங்க வேண்டும் என்று முடிவு செய்த கிஷோர் நேராக அந்த கம்பெனி உள்ளே சென்று மேனேஜரை பார்க்க முயன்றான். அப்போது அங்கிருந்த ஸ்டாஃப் ஒருவர் அவனை தடுத்து நிறுத்தி, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார். நான் ஒரு வீடு வாங்க வந்திருக்கேன், மேனேஜரை பார்க்கணும் என்றான் கிஷோர். அந்த ஸ்டாஃப் அவனை மேலும் கீழும் பார்த்தவர், பெண், இங்கே ஒரு வீட்டோட குறைஞ்சபட்ச விலை 80 லட்சம் ரூபா தெரியுமா என கேட்டார். கிஷோர் அவரை பார்த்து லேசாக புன்னகை செய்தவன், பெண் தெரியும் என்றான். அந்த ஸ்டாஃப் மேனேஜரின் அறையை காட்டி, இங்கே ஓரமாக நில்லுங்க, மேனேஜர் வந்ததும் சொல்கிறேன் என்றான். கிஷோரை அவர்கள் சேரில் உட்கார கூட சொல்லவில்லை. மேலும் அந்த கம்பெனி ஸ்டாஃப்கள் அனைவரும் கிஷோரை ஒரு மாதிரியாகவே பார்த்தனர். சற்று நேரம் கழித்து ஒரு நடுத்தர வயதான பெண்ணும் அவளது கணவரும் அங்கு வீடு வாங்க வந்திருந்தனர். அவர்கள் தோற்றத்தை பார்த்ததும் மிகவும் வசதியானவர்கள் போல இருக்க அவர்களை அந்த கம்பெனியின் ஸ்டாஃப்கள் சேர் போட்டு உட்கார வைத்து ஓடி ஓடி கவனித்தனர். அந்த தம்பதியினர் ஒரு பெரிய சூட்கேஸுடன் வந்திருந்தனர். அநேகமாக அதில் நிறைய பணம் தான் இருக்க வேண்டும் என்று அங்கிருந்த ஸ்டாஃப்கள் முணுமுணுத்துக் கொண்டனர். கிஷோர் அவர்களை பார்த்து, ஒவ்வொருத்தரையும் கையில் இருக்கிற காசை வச்சு தான் மதிப்பு கொடுக்குறானுங்க, இவனுங்களுக்கு ஏதாச்சும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே என்று மனதிற்குள் யோசித்தவன் ஒரு திட்டம் போட்டான். ஒரு 10 நிமிடம் கழித்து அந்த கம்பெனியின் மேனேஜர் உள்ளே நுழைந்தார். அவர் வந்தவுடனே அந்த தம்பதியினரை சிரித்த முகத்துடன் வரவேற்று அவரது டேபிளில் உட்கார வைத்தார். அந்த மேனேஜர் வந்து கொண்டிருக்கும் போதே கம்பெனி ஸ்டாஃப்கள் இந்த தம்பதியினரை பற்றி அவருக்கு சொன்னதால் அவர் வந்தவுடனேயே அவர்களை அழைத்து பேசுகிறான் என கிஷோர் நினைத்தான். கிஷோருக்கு கோபம் வந்தது. உடனே உள்ளே சென்று மேனேஜரிடம், நான் தானே முதல்ல வந்தேன், அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தானே பார்க்கணும் என்று கூற, உடனே மேனேஜர் அவனை மேலும் கீழும் பார்த்தவர் அவனை பார்த்து கூட பேச விருப்பம் இல்லாமல் ஒரு ஸ்டாஃபை அழைத்து அவனை அங்கிருந்து அழைத்து செல்ல சொன்னார். உடனே அந்த ஸ்டாஃப், நீங்கள் இங்கே வாங்க, அவங்க எங்கள் விஐபி கஸ்டமர், ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களை கூப்பிடுவாங்க என அமைதியாக பேசி அவனை வெளியே அழைத்து வந்தார். பின் அந்த மேனேஜர் ஒரு பெரிய ஆல்பத்தை எடுத்து அவர்களிடம் இருக்கும் ஃப்ளாட்டுகளை அந்த தம்பதியினரிடம் காட்டினார். அந்த ஆல்பத்தை அந்த நடுத்தர வயது பெண் வாங்கி பார்த்தார். அவர் ஒவ்வொரு ஃப்ளாட்டாக காட்ட அதனுடைய விலையை மேனேஜர் சொல்லிக்கொண்டே வந்தார். கிஷோர் வெளியே இருந்தபடியே அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு வழியாக அந்த பெண் ஒரு ஃப்ளாட்டை தேர்ந்தெடுத்தாள். அந்த ஃப்ளாட்டை பார்த்துவிட்டு மேனேஜர், இந்த ஃப்ளாட்டோட விலை 2 கோடி மேடம் என்று சிரித்த முகத்துடன் சொன்னார். கிஷோர் அதை பார்த்து பொறுமை இழந்தான். இவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் என்று நினைத்துக்கொண்டு சில ஆட்களிடம் போனில் பேசினான். உள்ளே மேனேஜர் அந்த தம்பதிகளிடம் பேசிக்கொண்டே இருக்க அவருக்கு ஒரு கால் வந்தது. அந்த தம்பதிகளை பார்த்து சிரித்துக்கொண்டே காலை அட்டன் செய்த அந்த மேனேஜர் முகம் மாறியது. உறைந்து போனார். அப்படியே எழுந்து அவருடைய அறையிலிருந்து வெளியே வந்து,
சார் இங்க கிஷோர் ஆதித்யா என்று கேட்க கிஷோர் அவரை பார்த்து நான் தான் என்றதும் ஸ்டாஃபுகள் மேனேஜரையே குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க கிஷோர் அனைவரின் முன்னிலையில் வந்து நின்றான். இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பணம் இருக்கிறவன ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவன ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்றது சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க நினைச்சேன். அதுக்கு தான் இந்த மொத்த கம்பெனியையும் நான் விலைக்கு வாங்கிட்டேன். இனிமே இந்த கம்பெனி எனக்கு சொந்தம், நான் வைக்கிறதா இங்க ரூல்ஸ் என்று கூற மேனேஜர் சேர் எடுத்து வந்து கிஷோருக்கு போட்டு விட்டார். சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க என்று கூற அவரை கண்டுகொள்ளாமல் எனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு, அதை என்னோட பேர்ல புக் பண்ணுங்க என்று கிஷோர் அமைதியாக அவருக்கு கூறினான். அந்த தம்பதிகள் பார்த்த 2 கோடி மதிப்புள்ள வீட்டை தான் கிஷோர் கூறினான். அங்கிருந்த அனைவரும் கிஷோரை நிமிர்ந்து பார்த்தார்கள். அவர்களால் அங்கு நடந்த எதையும் நம்ப முடியவில்லை. வீட்டை வாங்க வந்தவன் நொடியில் அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க அந்த கம்பெனியை வாங்கி வீட்டையும் வாங்கினான். மேனேஜரின் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை பார்த்த மற்ற ஸ்டாஃபுகள் குழம்பி போயினர். இப்போது மேனேஜரின் அணுகுமுறை மொத்தமாக மாறியது. பவ்யமாக கிஷோரை, சார் ப்ளீஸ், நாங்கள் நடந்த விதம் தப்பு தான், அதுக்கு எந்த தண்டனையும் எங்களுக்கு கொடுத்துடாதீங்க என்று கூறிவிட்டு மேலும் அருகில் இருந்த ஸ்டாஃபிடம் சொல்லி அவனுக்கு ஜூஸ் எடுத்து வர சொன்னார். சார் சாரி சார், உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் என்ற மேனேஜர் தொடர்ந்து கிஷோரிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த தம்பதியினரை உபசரிக்க கிஷோரை காத்திருக்க வைத்திருந்தனர். ஆனால் இப்போது கிஷோருக்காக அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டனர். இவ்வளவுதான் வியாபார உலகம். இப்போது கிஷோர் அந்த மேனேஜரை பார்த்து, எனக்கு மரியாதை கொடுக்கறது முக்கியம் இல்லை, இங்க வர எல்லா கஸ்டமர்ஸையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், கவனிச்சுட்டே இருப்பேன். உங்களோட திமிர சாதாரண கஸ்டமர்ஸ் கிட்ட காட்டினா உங்க யாருக்கும் இங்க வேலை இருக்காது, எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்று மிரட்ட ஒட்டுமொத்த ஆபீஸே வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தது. கிஷோரின் செயலை கண்டு அந்த தம்பதியினர் திகைத்து போயினர். அவர்கள் வாங்க இருந்த பிளாட்டையும் அந்த மொத்த கம்பெனியையும் ஒரு 5 நிமிடத்தில் ஒரு இளைஞன் வாங்கிவிட்டான் என்பதை அந்த பெண்ணால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கிஷோர் கெத்தாக ஒரு பாடலுக்கு விசில் செய்து கொண்டே அங்கிருந்து வெளியேறினான். அந்த மொத்த ஆபீஸும் அந்த நிகழ்வில் உறைந்து போனது. கிஷோரை பின்தொடர்பவர்கள் யார்? அந்த டெவில் கேங் ஆட்களால் கிஷோருக்கும் மலருக்கும் ஆபத்து வருமா? தொடர்ந்து கேளுங்கள் இன்ஸ்டா மில்லினியர், ஒன்லி ஆன் பாக்கெட் எஃப்எம். கிஷோர் வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி லட்சக்கணக்கான பேர் கேட்ட இந்த பிளாக் பஸ்டர் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க.